காஞ்சிபுரம் அருகே தேமுதிக பிரமுகர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் சரணடைந்த 7 பேரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். காஞ்சிபுரம் பெருநகராட்சிக்குட்பட்ட செங்கல்வராயன் ஒத்தவாடை தெருவில் உள்ள வாடகை வீட்டில் வசித்து வருபவர் சரவணன். திருமணமாகி ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். தேமுதிகவின் தலைமை கழக பேச்சாளராகவும் கட்சியின் நகர துணை செயலாளருமாக இருந்து வரும் இவர் ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் கடந்த வாரம் இரவு சுமார் 10-15 மணி அளவில் தன் வீட்டுக்கு அருகே உள்ள பகுதியில் தன் நண்பர்களுடன் மது அருந்திவிட்டு வீட்டுக்கு சென்றிருக்கிறார். பின்னர் செல்போனில் அழைப்பு ஒன்று வந்ததை அடுத்து வெளியே வந்துள்ளார். அப்போது அங்கே மறைந்திருந்த 10 பேர் கொண்ட மர்ம கும்பல் வீட்டு வாசலில் வைத்தே சரவணனை வெட்டியது. அவர்களிடமிருந்து தப்பியோட முயன்ற சரவணனை விடாமல் விரட்டி வெட்டிவிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பிச் சென்றது அந்த மர்ம கும்பல். இதனை அடுத்து படுகாயமடைந்த இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்த சரவணனை சத்தம் கேட்டு வந்த அப்பகுதி வாசிகள் மீட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். சரவணனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். யாரு விரோதம் தெரியல சார். அந்த வீட்டில் தூங்கினவனை கூப்பிட்டு இந்த கதி பண்ணிட்டாங்க சார். வீட்டில் தூங்கினவனை கூப்பிட்டு வாப்பான உள்ள கூட்ட மாதிரி கூப்பிட்டு இந்த கதி பண்ணி யாருன்னே தெரியல சார். ஃபோனில் கூப்பிட்டாங்க. ஃபோனில் கூப்பிட்டாங்க சார். முதல்ல செல்ஃபோனில் கூப்பிட்டு அவனை செல்ஃபோனில் பக்கமாக கூப்பிட்டாங்க சார். பக்கமாக கூப்பிட்டுட்டு பார்த்தா அவனு காரில் 10 பேராக இறங்கி அவனை கண்ணமாக வச்சுட்டாங்க சார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சிவகாஞ்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். காஞ்சிபுரம் ஏஎஸ்பி ஸ்ரீநாதா நேரில் வந்து கொலையுண்ட இடத்தை ஆய்வு செய்தார். அவருடன் கைரேகை டிஎஸ்பி சங்கர், தடயவியல் டிஎஸ்பி விஜயலட்சுமி ஆகியோர் தடயங்களை சேகரித்தனர். மேலும் மோப்பனாய் அஜய் வரவழைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தேமுதிக பிரமுகர் சரவணன் கொலை சம்பவம் ரியல் எஸ்டேட் போட்டியால் நடைபெற்றதா, அரசியல் பிரச்சனையால் நடைபெற்றதா அல்லது சரவணன் டாஸ்மாக் பார் எடுத்து நடத்த முயன்று கொண்டிருந்தார், அதில் ஏற்பட்ட போட்டியின் காரணமாக நடந்ததா என தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். துபாய் தாதா ஸ்ரீதர் தனபாலின் ஆட்கள்தான் சரவணனை கொலை செய்திருக்கக்கூடும் எனவும் தகவல்கள் வெளியாகியிருந்த வேளையில் காட்பாடி நீதிமன்றத்தில் 7 பேர் சரவணனை கொலை செய்ததாக சரணடைந்தனர். குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் சரணடைந்த பின்னரும் காவல்துறையினர் சரவணன் எதற்காக கொல்லப்பட்டார் என்பதை தெரிவிக்கவில்லை என கூறப்படுகிறது. 7 பேர் சரண்டர் ஆயிருக்காங்க. 7 பேர் சரண்டர் ஆயிருக்காங்களே தவிர என்ன காரணத்துக்காக அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காருன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. இதை காவல்துறை உண்மையான குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி நம்ம காஞ்சிபுரம் மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழக சார்பாக வலியுறுத்துக்கிறோம். நான் கூட சமயத்தில் ஏடிஎஸ்பி பார்த்தோம், காவல்துறை அதிகாரியும் பார்த்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் விசாரணையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர இது வரைக்கும் முழுமையான விசாரணை நடைபெறல. காஞ்சிபுரத்தில் கடந்த வாரம் திமுக பிரமுகர் மற்றும் தொண்டு நிறுவனம் நடத்தி வந்த சந்திரசேகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து மறுநாளே தேமுதிக பிரமுகர் வெட்டி படுகொலை செய்துள்ள சம்பவம் காஞ்சிபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேமுதிக கட்சியில் ஒரு முக்கிய பிரமுகரான சரவணன் எனக்கு எதிர்த்த வீட்டில் இருக்காரு. ஒரு 10 பேர் சேர்ந்து அவரை வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. அவர் இறந்துட்டாரு. இப்போ தான் நியூஸ் கேட்டோம். அதை கேட்டு ரொம்ப பதட்டமாக இருக்காங்க இந்த மக்கள்லாம் இங்கே. நான் நேற்று ஒரு மர்டர் பேப்பரில் படித்தோம். உடனே அடுத்ததாக இன்றைக்கி ஒரு மர்டர் அப்படின்னும்போது ரொம்ப பதட்டமாக இருக்குது. லேடிஸ்லாம் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அதனால் போலீஸ் தக்க நடவடிக்கை எடுக்கணும். உடனே வந்தாங்க எல்லாருமே, ஸ்பெஷல் டீம்லேருந்து போலீஸு, இன்னும் ஏஎஸ்பி எல்லாருமே வந்து அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எல்லாம் விசாரித்தாங்க. அதனால் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் காவல்துறை கொஞ்சம் துரிதமாக இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து பொதுமக்களை கொஞ்சம் அந்த அச்சுறுத்தல்களிலிருந்து கொஞ்சம் காப்பாற்றணும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2017ஆம் ஆண்டு மட்டும் 3 மாதங்களில் 12 கொலைகள் நடைபெற்றுள்ளன. மேலும் நாளுக்கு நாள் காஞ்சிபுரத்தில் குற்றங்கள் அதிகரிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. காஞ்சிபுரம் நகரம் கோயில் நகரமாக இருந்த இந்த நகரம் இன்னைக்கு கொலை நகரமாக மாறி போச்சு. இதுவரைக்கும் சரவணன் மாதிரி எங்க கட்சியில ஊரப்பாக்கம் பாலாஜி, வல்லம் சந்துரு, வல்லம் கண்ணதாசன், செங்கல்பட்டு சுரேஷ், இப்ப 5வது நம்ம சரவணன். இது தொடர்ந்து இது போல கொலைகள், இது படுகொலை நடந்துகிட்டு இருக்கு இந்த காஞ்சிபுரத்துல. கோயில் நகரமாக இருக்கும் காஞ்சிபுரம் குற்ற நகரமாக மாறிக்கொண்டிருப்பதாக அனைவரும் கருதுகிறார்கள். கார்த்திகேயன், நியூஸ் 7 தமிழ், காஞ்சிபுரம்.